நவம்பர் 27ஆம் தேதி வியாழக்கிழமை காலை வானிலை அறிக்கை. இலங்கையில காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நிலவி வருகிறது. இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் படிப்படியாக வடக்கு நோக்கி நகர்ந்து நவம்பர் 29ஆம் தேதி அதாவது நம்மளுடைய டெல்டாவுக்கு மிக நெருக்கமாக வந்து நிலவ போகுது. பிறகு படிப்படியாக வடக்கு நோக்கி அதாவது கடலூர், புதுச்சேரி, சென்னையை நோக்கி நகரப்போகுது. இது எந்த இடத்துல கரையை கடக்க போகுது? கரையை கடக்கும் போது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாவே கரையை கடக்குமா, இல்ல புயலாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கா? இது எந்த லெவலுக்கு தமிழ்நாட்டுக்கு மழை பொழிவு தரப்போகுது? இப்ப இலங்கையில மழை வந்து ஒரு தீவிரமான மழை. இலங்கையில இப்ப நம்ம சொன்னதை போல மழை வந்து அங்க ஒரு கடுமையான மழையாக, அதிதீவிர மழையாக பொழிந்துகிட்டு இருக்கு. இலங்கையில மழை எப்ப நிற்கும், இது வந்து தீவிரமடையுமா எப்படி என்னங்கிறத இந்த வீடியோல தெளிவா பார்த்துடலாம். நம்ம சேனலை புதுசா பார்க்க வந்திருக்கவங்க மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணுங்க, இந்த வீடியோ எல்லாருக்குமே அனுப்பி வைங்க. முக்கியமாக டெல்டா மாவட்ட மக்களுக்கு தயவு செய்து அனுப்பி வைங்க. நம்மளுடைய தமிழ்நாட்டோட டெல்டா மாவட்ட மக்களே நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ முழுக்க பாருங்கள். இலங்கையில் வாழக்கூடிய நம்மளுடைய தமிழ் சொந்தங்கள் எல்லாமே இந்த வீடியோ தெளிவாக பாருங்கள். ஏன்னா அங்கே மழை வந்து பிரித்து வாங்கிட்டு இருக்கு. இப்போ இலங்கையில் தெற்கு பகுதியில் ஒரு பலத்த மழை வந்து பொழிஞ்சிட்டு இருக்கு. தெற்கு பகுதின்னு இல்லை, எல்லா பகுதியிலுமே மழை ரொம்ப கூடுதலாக இலங்கையில் பதிவாகிட்டு இருக்கு. காரணம் என்னன்னா, காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இலங்கையுடைய தரைப்பகுதியில நீடிச்சிட்டு இருக்கு. இப்போ ரொம்ப முக்கியமாக சொல்ல போனா, இப்போ பெய்கிற மழையை விட இலங்கையில் இப்போ இன்னைக்கு நவம்பர் 27ஆம் தேதி, நாளைக்கு 28ஆம் தேதி, இது வந்து நாளை முழுவதும் இப்போ பெய்கிற மழை நாளை முழுவதும் இருக்கும், தொடர்ந்து கொண்டே இருக்கும். இன்று இரவு, இன்னைக்கு முழுக்க மழை, நாளைக்கு முழுக்க மழை. இது 29ஆம் தேதி தான் வடக்கு நோக்கி யாழ்ப்பாணத்தை நோக்கி வரப்போகுது. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா படிப்படியாக திரிகோணமலை, அதுக்கப்புறம் முல்லைத்தீவு, யாழ்ப்பாணத்துக்கு நெருக்கமாக வந்து நாகப்பட்டினத்துக்கிட்ட வந்து மயிலாடுதுறை, கடலூர், புதுச்சேரி, சென்னைக்கு நெருக்கமாக வரப்போகுது. சரியா புரிஞ்சிருச்சா? இப்போ வந்து இப்போ பெய்கிற மழையை விட இலங்கையில் படிப்படியாக மழையுடைய தீவிரம் கூடுதலாகும் அடுத்த 24 மணி நேரத்தில். அதாவது இன்று நள்ளிரவு, நாளைக்குள்ள இலங்கையில் ரொம்ப கூடுதலான மழை. அதுலேயும் ரொம்ப 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 அதிகமான மழை எங்கன்னா நம்மளோட திரிகோணமலையில் தான் மழை வந்து ரொம்ப கூடுதலாக இருக்கும். 30 சென்டிமீட்டருக்கு வரைக்கும் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்பு இருக்குது. திரிகோணமலை, முல்லைத்தீவு இந்த பகுதியிலலாம் ரொம்ப அங்கே வந்து நம்மளுடைய மழை வந்து கொட்ட போகுது. அங்கே இலங்கையில் இந்த பகுதி தான் ரொம்ப பாதிக்கக்கூடிய மழைப்பொழிவாக தெரியுது. அங்கே எங்கே சொல்ல போனால் ஜாஃப்னா, அதுக்கப்புறம் முல்லைத்தீவு, அப்புறம் கிளிநொச்சி, திரிகோணமலை, வாவுன்யா இந்த பகுதி, அப்புறம் புத்தாலம் அந்த பக்கம் மேற்கு புறத்தில் இருக்கக்கூடிய மன்னார், புத்தாலம், அதுக்கப்புறம் வந்து அங்கே கொழும்பு வரைக்கும் வந்து ஒரு தீவிரமான மழைப்பொழிவை சந்திக்க போது. அதுவும் அடுத்த 48 மணி நேரத்தில் நம்மளுடைய யாழ்ப்பாணம்லாம் மிகப்பெரிய மழைப்பொழிவை சந்திச்சிடும். யாழ்ப்பாணம்னா நம்மளுடைய தமிழர்கள் வாழக்கூடிய ஒரு மிகப்பெரிய இடம். யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, திரிகோணமலையெல்லாம் ஒரு தீவிரமான மழைப்பொழிவு. அந்த வடக்கு இலங்கை தான் ஒரு கடுமையான மழைப்பொழிவில் தண்ணீரில் வெள்ளத்தில் தத்தளிக்க போகுது இலங்கை. அதனால வடக்க மழைனா நம்மளுடைய டெல்டா மாவட்டத்துக்கும் எச்சரிக்கையை சேர்த்து சொல்லிடுறேன். ஏன்னா இது படிப்படியாக இன்று முழுவதும் அப்படியே கிழக்கு நோக்கியே இலங்கையிலேருந்து படிப்படியாகவே வரும். இன்னைக்கும் வரும், நாளைக்கும் வரும், நாளை வரைக்கும் இலங்கையிலே தான் இருக்கும். ஆனால் இது 29ஆம் தேதி வாக்கில் தான் எங்கே வரப்போகுது, டெல்டா மாவட்டத்துக்கு நெருக்கமாக வரப்போகுது. அடுத்த 48 மணி நேரத்தில், இப்போ 24 மணி நேரத்தில் டெல்டா மாவட்டங்கள்லாம் தமிழ்நாட்டில் மழை இல்லாமல் இருக்குல்ல, அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அது மாறி போயிடும். இப்போ வானிலையே மாறும். அடுத்த 48 மணி நேரத்தில் ஒட்டுமொத்த டெல்டா மாவட்டங்கள், டெல்டா மட்டும் இல்லை, ராமநாதபுரத்தில் ஆரம்பித்து ராமநாதபுரம், சிவகங்கை, அதுக்கப்புறம் புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், அதே போல் நாகப்பட்டினம், காரைக்கால், மயிலாடுதுறை உள்ளிட்ட அனைத்து மாவட்டங்களையும் மழைப்பொழிவு அடுத்த 48 மணி நேரத்தில் தொடங்கி விடும். டெல்டா மாவட்ட மக்களே தண்ணீரை திறந்து விடுங்க, தண்ணீரை திறந்து விடுங்கன்னு ஒரு வாட்டி தான் சொல்ல முடியும். எல்லாருக்கும் தான் நான் சொல்கிறேன், வயலில் தண்ணி இருந்தால் தயவுசெய்து திறந்து விடுங்கய்யா. ஏன்யா தண்ணியை வச்சுக்கிட்டு இப்படி அக்கப்போர் பண்ணுறிய? அப்புறம் வந்து இப்போ அந்த லெவலுக்கு மழைப்பொழிவு இப்போ டெல்டா மாவட்டங்களில் மழைப்பொழிவு திறந்து விடுங்கிறேன், கொடுமையான மழையாக மாறும் அடுத்த 48 மணி நேரத்தில். அடுத்த 4 தினங்களில் நாகப்பட்டினம் மாவட்டம், காரைக்கால், திருவாரூர், தஞ்சாவூர்லலாம் ஒரு கடுமையான மழை. புதுக்கோட்டை மாவட்டத்திலேருந்து புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், அதே போல் நம்மளுடைய நாகப்பட்டினம், காரைக்கால், மயிலாடுதுறை, அதுக்கப்புறம் கடலூர், புதுச்சேரி இது வரைக்குமே பெரிய மழை இருக்குது. அங்கே நம்மளுடைய விழுப்புரம், செங்கல்பட்டு, சென்னை வரைக்குமே ஒரு தீவிரமான மழை அடுத்த 4 தினங்களில். இன்னைக்கு நவம்பர் 27, நவம்பர் 28, 29, 30 இந்த தேதிகளில் பலத்த மழை இருக்கும். தயவு செய்து
டெல்டா மாவட்ட விவசாயிகள் மட்டும் நான் சொல்லலை, எல்லாருக்கும் பொதுவாக சொல்றது, நம்மளுடைய இந்த புதுக்கோட்டை மாவட்டத்திலேருந்து வடக்கு பகுதி புதுக்கோட்டை, தஞ்சாவூர், அதுக்கப்புறம் திருவாரூர், நாகப்பட்டினம், காரைக்கால், மயிலாடுதுறை, அதுக்கப்புறம் கடலூர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா புதுச்சேரி, அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா விழுப்புரம், அதுக்கப்புறம் செங்கல்பட்டு, சென்னை வரைக்கும் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எங்கே விவசாய பெருங்குடி மக்கள் இருந்தாலும் அங்கே உங்களுடைய அந்த கொள்ளையில் தண்ணி நின்றுச்சுன்னா திறந்து விட்டுருங்க. அப்புறம் பாதிக்கப்பட போகிறது நீங்கள் தான். ஏன்னா மழை பெரிய லெவலில் மழை இருக்குது. சரியா? இது வந்து பார்த்தீங்கன்னா படிப்படியாக மெல்ல மெல்ல தான் நகர்ந்து வரும். ஏன்னா இப்போ இது ஒரு நாள் முழுக்க சென்னை அங்கே இலங்கையிலே இருக்க போகுது. இப்போ இலங்கையில் பெய்யக்கூடிய மழைப்பொழிவு எப்போ தான் முடிவுக்கு வரும்னா 27ஆம் தேதி இன்னைக்கு முழுக்க மழை இருக்கும். 28ஆம் தேதி சற்று இது வடக்கு நோக்கி வரும். அப்படியே நம்மளுடைய டெல்டா மாவட்டத்தை நோக்கி நெருங்கி வரும். டெல்டா மாவட்டத்தை நோக்கி நெருங்கி இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வரும். வந்த பிறகு 29ஆம் தேதியிலேருந்து படிப்படியாக இலங்கையில் மழைப்பொழிவு குறைய ஆரம்பிச்சிடும். நவம்பர் 29னா அதாவது இன்னைக்கு 27, நாளைக்கு ஒரு நாள் முழுவதும் மழை இலங்கையில் இருக்கும். அதுக்கப்புறம் படிப்படியாக விலகிடும். நவம்பர் 29ஆம் தேதியெல்லாம் இது வந்து வடக்கு பகுதிக்கு வந்துடும், யாழ்ப்பாணம் பகுதிக்கு வந்துடும். அதுக்கப்புறம் படிப்படியாக அப்படியே வடக்கு நோக்கியே நம்மளுடைய கடலூர், இது எந்த இடத்துல கரையில் ஏறப்போகுதுன்னா கடலூரா இல்லை மரக்காணமா சென்னையான்னு தெரில. இது வந்து கரையை கடக்கும் போது நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் பாதிப்பெல்லாம் இருக்காது. ஏன்னா காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தானே, காற்றெல்லாம் அப்படியே மிகப்பெரிய லெவலில் காற்றடிச்சு மரமெல்லாம் விழுந்து அந்த லெவலுக்கு சேதத்தெல்லாம் ஏற்படுத்திடாது. இப்போ நீங்கள் இந்த டெல்டா மாவட்டத்துக்கு வரையில் டெல்டா மாவட்ட மக்கள் உணரலாம். காற்று கொஞ்சம் அப்படி அடிக்கும், மேற்கு புறத்தில் அப்படி சுற்றி சுற்றி கொஞ்சம் லைட்டாக அடிக்கும். எப்படி இந்த ஆடி மாதம் அடிக்கும் பார்த்தீங்களா காற்று, எங்கே மேற்கு திசையிலேருந்து அப்படியே மேற்கிலேருந்து வரும், திருச்சி சைட்லேருந்து வரும். இப்போ புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு இந்த பக்கம் சொல்ல போனால் புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு இங்கிட்டு திண்டுக்கல் சைடு, இந்த பக்கம் மணப்பாறை இந்த சைட்லேருந்து இப்படி காற்று வரும். அப்படியே திருச்சியிலேருந்து தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு காற்று வரும். அப்படியே தஞ்சாவூர் மாவட்டத்துலேருந்து திருவாரூருக்கு காற்று வரும். திருவாரூர் மாவட்டத்துலேருந்து நாகப்பட்டினம் அப்படி சுற்றிக்கிட்டே இருக்கும் அந்த காற்று. இது அப்படியே வடக்க போக 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 ராமநாதபுரத்துலேருந்து இலங்கைக்கு காற்று போகும். அப்படியே மேற்கு திசையிலிருந்து காற்று இது நெருங்க வடக்க நெருங்க மேற்கு திசையிலிருந்து காற்று வீச ஆரம்பிச்சிடும். முல்லைத்தீவு பகுதிக்கு வந்து அங்கேயே இருந்து யாழ்ப்பாணத்தில் ஒரு பெரிய மழைப்பொழிவை கொடுத்து விட்டு படிப்படியாக டெல்டா மாவட்டத்தை நோக்கி நவம்பர் 29, 30ஆம் தேதி வாக்கில் இது பின்னாடி வந்துடும். இது வந்து நம்ம கணிக்கக்கூடிய விஷயம். நம்ம இந்திய வானிலை மையம் அடுத்தடுத்த அறிக்கை கொடுக்கையில் நான் கொடுக்குறேன். ஏகப்பட்ட மாவட்டங்கள் மழையில் நிறைந்திருக்குன்னு சொல்லலாம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன் என்னுடைய சேனலில். இப்போ இந்த வானிலை செய்தியில் என்ன சொல்லியிருந்தேன்னா, நீங்கள் வேணால் பாருங்கள், இந்த மாத இறுதிக்குள்ளே நீங்கள் கேட்கக்கூடிய மழைப்பொழிவு உங்களுக்கு கிடைச்சிரும்னு சொன்னேன். இப்போ தென் மாவட்டங்களில் பலத்த மழை இருந்தது, இப்போ வட மாவட்டங்கள்லையும் இருக்க போகுது. இது வந்து ஒன்றும் நீங்கள் நினைக்கிற மாதிரி நமக்கு வந்து இந்த கடல் ஓரத்தில் மட்டும் மழையை கொடுத்துட்டு போயிடும் அப்படின்னு மட்டும் நம்ம சொல்ல முடியாது. எல்லா மாவட்டங்களும் நம்ம குறிப்பிட்டு சொல்லணும்னா அது இங்கே வரைக்கும், அதாவது அடுத்த 4 தினங்களில் சேலம் வரைக்குமே மழை இருக்கும். இந்த நிகழ்வுனால பெங்களூர் வரைக்கும் மழை இருக்கும். பெங்களூரு, அதுக்கப்புறம் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா விஜயவாடா, ஆந்திராவில் வந்து விஜயவாடா அங்கே வரைக்குமே மழை வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்வுனால இருக்கும். ஒட்டுமொத்த ஆந்திரா, அதே போல் ஒட்டுமொத்த தெலுங்கானா, அதே போல் ஒட்டுமொத்த கர்நாடகா, எல்லா பகுதிகளுக்குமே இந்த பக்கம் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளுக்குமே மழை இருக்கும். இது புயலாக மாறும்னு இது வரைக்கும் இந்திய வானிலை மையம் சொல்லலை. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு. அதனால எல்லாரும் நான் என்ன சொல்ல வரேன்னா, ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் டெல்டா மாவட்ட மக்கள். ஏன்னா ரொம்ப நெருக்கமாக வரப்போகுதுங்க. நாகப்பட்டினத்தில் இருக்குன்னா நாம் ஏன் இதை மறுபடியும் சொல்கிறேன்னா, இலங்கை வந்து ரொம்ப ஒன்றும் ஒரு ஒரு 100 மைலுக்கு அங்கிட்டு இல்லை, ஒரு 100 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டருக்கு அங்கிட்டெல்லாம் இல்லை, வெறும் கம்மி. இப்போ நாகப்பட்டினத்துலேருந்து நிறைய பேருக்கு முன்னாடி உள்ளவங்களுக்கெல்லாம் தெரியும், அந்த படகு சவாரி கூட இப்போ கூட போயிட்டு தான் இருக்குது. நாகப்பட்டினத்துலேருந்து இலங்கை வந்து மிஞ்சி போனால் 100 கிலோமீட்டர். அப்போ யாழ்ப்பாணத்தில் வந்து இந்த தாழ்வு மண்டலம் அங்கேயே நீடிக்குதுன்னா அப்புறம் நாகப்பட்டினத்துக்கு காற்று வராதா? என்னையா ஒரு 80-70 கிலோமீட்டரில் தான் இருக்குது திருவாரூர் மாவட்டம், தஞ்சாவூர் மாவட்டம், புதுக்கோட்டையெல்லாம். அப்போ சுழட்டி அடிக்குமா இல்லையா காற்று? வரும், காற்று உண்டு, மழையும் உண்டு, எல்லாமே இருக்கும். ஆனால் பெரிய சேதம் தரக்கூடிய அளவுக்கெல்லாம் எதுவுமே இருக்காது. ஏன்னா இது வந்து புயலாக உருவாகலை, ஒரு தீவிரமான ஒரு மழையை கொடுக்கும், மழையை மட்டும்தான் கொடுக்கும். மழையை கொடுக்கக்கூடிய ஒரு தாழ்வு மண்டலமாக தான் இது இருக்க போகுது. சரியா? அதனால இது வடக்கு நோக்கி தொடர்ந்து நகர்ந்து சென்னைக்கும் புதுச்சேரிக்கும் கடலூருக்கும் மிக நெருக்கமாக வந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். இப்போ வரல, 29ஆம் தேதி தான் நாகப்பட்டினத்துக்கே வரும்.
29ஆம் தேதினா நாளை, இப்போ இன்னைக்கு 27ஆம் தேதி, நாளை மறுநாள் தான் நம்மளுடைய நாகப்பட்டினத்துக்கே வரும். அதன் பிறகு 29ஆம் தேதிக்கு அப்புறம் வேகமாக வடக்கு நோக்கி நகர்ந்து 30ஆம் தேதியெல்லாம் அது சென்னைக்கு மிக நெருக்கமாக வந்துவிடும். சரியா? இதுதான் வானிலையோட முழு தகவல். தொடர்ந்து நம்ம சேனலை பார்க்கக்கூடியவங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுடைய சேனல் மென்மேலும் வளர உங்களுடைய சப்போர்ட் எனக்கு தேவை. மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்யூ வெரி மச். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். இலங்கையில் வாழக்கூடிய தமிழர்களே ரொம்ப ரொம்ப சேஃபாக இருங்க. இன்று இரவு முழுவதுமே, நாளை முழுவதுமே அங்கே மழை இருந்து கொண்டு தான் இருக்கும். நன்றி.